ஹாய் மக்களே, நான் உங்கள் ராஜேஷ். இது ராஜேஷ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே எப்படி பெப்பர் சிக்கன் சமைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா அலசி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு முட்டை ஒன்று சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 5 ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். நம்ம மசாலா போட்ட சிக்கனை பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்காக ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் லேசாக சூடானதும் நம்ம மசாலா போட்டு வச்ச சிக்கனை ஒன்று போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சிக்கனை ஆயிலில் போடும்போது பொறுமையாக கிட்ட கை கொண்டு போய் போடுங்க, இல்லைன்னா கையில் ஆயில் தெரிச்சிடும். இது போல் ஒரு பீஸாக போட்டு எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் வேகட்டுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்னொரு சைடும் பரட்டி போட்டுக்கலாம். இன்னும் 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் சிக்கன் இருக்கு இல்லைங்களா, அதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் மிதமான தீயை வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துடலாங்க. ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் அந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயை ஊற்றிக்கலாங்க. இதில் நான் ஆனியன் 3 மீடியம் சைஸ் ஆனியன் நான் வெட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மிதமான தீயை வச்சு வதக்கிக்கலாம். இப்போ குடமிளகாவும் பச்சை மிளகாவும் நான் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதில் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்துட்றேன். ஒரு கலர் கலக்கி விட்டுடலாங்க.
இப்போது சால்ட் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு சோயா சாஸ் எடுத்துருக்கேங்க, அது ஒரு 1.5 ஸ்பூன். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த மசாலா எல்லாம் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேகட்டும். இப்போ பொரிச்சு வச்ச சிக்கன் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொறுமையாக நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடிக்கடி பரட்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. நல்லா பார்க்கவும் அழகாக, டெக்ஸ்சர் நல்லா இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க. வீட்டில் நீங்களே சமைச்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு.